ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினி பிளாகர். எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்றது தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் ஒரு 2 வீக்ஸ் பேக்கில் ஜீ தமிழ் ஷோவுக்கு போயிருந்தேன். அந்த ஷோவோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் வீட்டிலேருந்து நானும் லக்ஷ்மியும் கிளம்பிட்டோம். 7 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லியில் EVP ஹாலில் தான் நடந்தது. அந்த இடத்துல தான் நிறைய ஷூட்டிங்ஸும் நடக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் நாங்கள் இப்போ 2 பேருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பூந்தமல்லி எது கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் தான் கிட்ட. கரெக்டாக 1/2 hourக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். நான் கிளம்பும்போது கொஞ்சம் கடைக்கெலாம் போக வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் 7 o'clockலாம் கிளம்பிட்டேன். கரெக்டாக 8 o'clockலாம் அங்கே போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 8:30க்கு வர சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம பிஃபோராக போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பியிருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் என் கூட வரல. நானும் லக்ஷ்மியை மட்டும்தான் போயிருந்தோம். இது எங்கள் வீட்டாண்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour தான் இது. EVP ஃபிலிம் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல EVP தியேட்டரும் இருக்குது. ரெண்டாவது இங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ரோடெலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஏன்னா மழை சரியான மழைங்க ஒரு 2 நாளாகவே. அதில் தான் ஒரே சேரும் சகதியமாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, இங்கெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துலலாம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அழகாக தார் ரோடெலாம் போட்டுருவாங்க. மொத்த ஷூட்டிங்ஸும் இங்கே தாங்க நடக்குது. ஈவினிங் நாங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாம் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டாக ரீச் ஆச்சு. 16 and 18 தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அங்கே போன உடனே எனக்கு இந்த ஷோ சொன்னவர் பாலா சார். அவர் வெளியே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமெல்லாம் காமிச்சிட்டு எங்களுக்கு போய் முதல் டிஃபன் சாப்பிட்டு வந்துருங்கம்மா. நாங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. சரி அங்கே சாப்பிட்லான்னு பார்த்தோம். நான் பொங்கல் அண்ட் இட்லி சாப்பிட்டேன். லட்சு அதுதான் சாப்பிட்ருந்தா. டிஃபன் பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, இடியாப்பம், தோசைலாம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஹோம் ஃபுட் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடிலாம் கை கழுவிட்டு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே லேடிஸ் இந்த பக்கம். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல ட்ரெஸ் மாற்றினதுனால லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக சொல்லிவிட்டு நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். மேக்கப்புக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே மேக்கப் ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. நான் மேக்கப் ஓவராக போட மாட்டேன். அதனால் ஜஸ்ட் அந்த அவங்க ஃபுல்லாகவே மேக்கப் ஆர்டிஸ்ட். அதனால் நீங்கள் எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எனக்கு என்ன போட்டிருந்தாங்க, ரோஸ் பவுடர் மாதிரி போட்டிருந்தாங்க. போதும் எனக்கு அதுவே. லிப்ஸ்டிக்லாம் நான் எதுவுமே போடவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு ஓகே இதுவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் அங்கேருந்து செட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற செட்டு. எல்லாருமே அதாவது ஆப்போசிட் டீம் இந்த சைடு. இந்த ஷோ என்றைக்கு ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே நேற்றே ரிலீஸ் ஆயாச்சு. ஜீ தமிழ் ஆப்பில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை நம்பி பலன் அடைஞ்சவங்க, ஜாதகத்தை நம்பி பலன் அடையாதவங்க. நான் எந்த சைடு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்பி பலன் அடையாதவங்க சைடில் தான் நான் இருந்தேன். ரெண்டாவது எல்லாரும் ஒவ்வொரு டாப்பிக்காக இருந்தது. எந்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்கு. ஜாதகம் நம்பி பலன் அடையாமல் இந்த பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவளாக தான் நான் இருந்தேன். அதனால தான் இந்த ஷோவுக்கு நான் மெயினாக போயிருந்தது. எனக்கு சொன்னது அதுதான். இதில் எல்லாருமே நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாமே ஸ்கிரிப்டுன்னு. இது ஸ்கிரிப்டே கிடையாது. 100% உண்மையான ஷோ இது. அவங்கவுங்க லைஃப்பில் நடந்தது தான் அந்த இடத்துல எல்லாருமே பேசினாங்க. ஆக்சுவலாக இங்கே அங்கே ஆக்டர்ஸ் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் சொல்லவே இல்லை. அவங்க அங்கே போனோடனே தான் நிறைய சினிஃபில் ஆக்டர்ஸ் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பேச முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் கடைசியில் நான் பேசினேன். எனக்கும் எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. யாரும் பேசாமலாம் போகலை, எல்லாருமே பேசுகிறாங்க. பட் ஆனால் 1 hour ஷோன்றதுனால அவங்க எது வேணுமோ அதை மட்டும் போட்டிருந்தாங்க. உண்மை எனக்கு ஹாப்பியாக இருந்தது. கடைசியாக நான் பேசியிருக்கேன். யாராவது பார்க்கலைன்னா ஜீ தமிழ் ஆப்பில் அந்த ஷோ இருக்குது. நேற்று சண்டே ரிலீஸ் ஆகிருக்கு. ஜாதகத்தை நம்பி டாப்பிக்கை நான் திருப்பியும் சொல்கிறேன். ஜாதகத்தை நம்பி கை கூடினவங்க, ஜாதகத்தை நம்பி கை கூடாதவங்க, பலன் அழிக்காதவங்க. அதுதான் டைட்டிலோட ஷோவே. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே மாற்றி மாற்றி பிரேக் டைம் வந்தது. பிரேக் டைமில் தான் எல்லோரும் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வந்தவங்க நிறைய யூடியூபர்ஸும் வந்திருந்தாங்க. அதனால் எல்லாருமே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷோவில் போய் நம்ம கலந்துக்கிறோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து பேசுனது கிடையாது எந்த ஷோலையுமே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணது. நம்ம சேனலில் பேசியிருக்கேன், பட் ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுன்றது பெரிய விஷயம். மத்தியானம் அந்த பிரேக் டைம்லேயே வந்துட்டு லன்ச் டைமும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல்றது, சிக்கன் 65 அண்ட் தென் வந்து சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், போட்டி அப்பளம், மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டது இதுதான். மோர் குழம்பு, தயிர் எல்லாமே இருந்தது. கரெக்டாக ஒரு 1/2 hour பிரேக் விட்டுருந்தாங்க. அகெயின் 1/2 hourக்கு அப்புறம் திருப்பியும் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. 4 o'clock வரைக்கும் ஷோ நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லோரும் வெளியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெளியே கிளம்பி வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாச்சி சார் இருந்தார். அவர்கிட்டயே நம்ம வந்து எனக்கு அண்ணாச்சி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா குட்டீஸை வச்சு ஷோஸ் நடத்துவார். அதனால் டோன்ட் வரி பி ஹாப்பி அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். சரி அவர் கூட வீடியோ எடுத்துக்கலான்ட்டு அப்போ தேவியும் வந்திருந்தேன். ஆக்சுவலாக தேவி வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாகவே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு தேவி வந்தோடனே. நானும் தேவியும் சேர்ந்து அண்ணாச்சி கூட வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல்லே நான் ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்கேன். மினி விளாக் சேனலை எல்லாரும் பார்த்து ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க, ஆமாம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா சப்போர்ட் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம் கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்ல பிடிச்சி தொங்கணும், அந்த பெல்ல பிடிச்சி தொங்குங்க. சரியா? ஆளாளுக்கு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். இந்த சேனல்ல தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் கண்டபடி என்ன வேணா கமெண்ட் போடுங்க. சரியா? ஆமாம் முடிஞ்சா பெல் பட்டனா ஏறி பிடிங்க. சரியா? உண்மையாகவே ஒரு ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன்னா நல்லா ஜாலியாக பேசினார். தேவியும் வந்து அவங்க சேனலுக்கு அவங்க பேச வச்சாங்க. நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நிறைய ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம். அதுவும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஷோக்கு நான் போனதுக்கு காரணம் ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி சிஸ்டர் தான். தேவி சிஸ்டர் மூலியமாக தான் இந்த ஷோக்கு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்க சொல்லி தான் நான் உடனே வந்து பாலா சார்கிட்ட பேசி நான் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு ரெக்கார்ட்லாம் எடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து நம்ம ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்ட பிறகு தான் நம்மளை வந்து செலக்டே பண்ணுறாங்க. அதில் உண்மையான கதையாக இருக்கணும். 1க்கு 4 வாட்டி கேட்குறாங்க. இதை தான் நீங்கள் அங்கே வந்து பேசுனீங்கன்னா அங்கே போய் நம்ம மாற்றியும் பேசக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்ட பிறகு உள்ளே வந்த உடனே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க. ஏன் அந்த ஃபார்ம்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகாமல் நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது தான், அதனால தான் டிலே ஆகிடுச்சு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேவி சிஸ்டருக்கும் நான் இது மூலிமா தேங்க்ஸ் சொல்கிறேன். தேவி சிஸ்டர் எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலை, நிறைய பேருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே தேவி நீ நல்லா இருக்கணும், உங்கள் லைஃப்பில் நீயும் அசோக்கும் நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.